லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நாகலட்சுமி அம்மா சொன்ன மாதிரி அந்த வீடியோ மட்டும் திரும்ப கிடைச்சிருச்சுன்னா என்னால இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுங்க. எப்படியாவது அந்த வீடியோவை கிடைக்காம தடுத்துருங்க ப்ளீஸ். அவ்வளவுதானே, நீ எதுக்குமே கவலைப்படாத. அந்த அம்மா கையில அந்த வீடியோ இல்ல, அந்த போனே இல்லாம நான் பண்ணிடுறேன். சரி, நீ எதை பத்தி நினைக்காம இரு. ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல நான் உனக்கு கால் பண்றேன். வா விக்ரம். வினய், ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் வந்து சொல்றேன். நீங்க இருங்க. வாமா மிஸ் போலாம். பிரச்சனை என்ன டீட்டெயிலாக சொல்ல, அப்போ என்ன பண்ணலாம்னு யோசிக்க முடியும். மித்ராமா, மித்ராமா வந்துட்டாங்க. மித்ராமா, இனிமே நீங்க என்னை விட்டு எங்கேயுமே போக கூடாது. சரிடா தங்கம். தம்பி வா, உள்ள போலாம் வா. வந்துட்டாங்களா? வாமா மித்ரா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்ப வருவீங்கன்னு வாசல்லே 3 மணி நேரமா காத்துட்டு இருந்தா. அப்படியா செல்லம்? எனக்காக வாசல்லே காத்துக்கிட்டு இருந்தியா? ஆமா, இனிமே என்னை விட்டுட்டு நீங்க தனியா எங்கேயும் போக கூடாது. சரி, நீ இல்லாம எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. மித்ரா, டிராவல்லாம் எப்படி இருந்துச்சு? ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். நாங்க ஜாலியா தான் போயிட்டு வந்தோம். விக்ரம், சென்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்க, எப்படி இருந்துச்சு? 2 நாள் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? என்னடா அவனுக்கு என்ன சார், ஒரே கொண்டாட்டம் தான். திரும்பி வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தான். நான் தான் அவனை மல்லு கட்டி கூட்டிட்டு வந்திருக்கேன். சின்ன பையன்ல, அப்படிதான் இருப்பான். மித்ரா, நீ இல்லாத இந்த 2 நாளும் இந்த வீடு வீடாவே இல்லம்மா. இப்பதான் இந்த வீட்டுக்கு உசுரே வந்த மாதிரி இருக்கு. அக்கா வாங்கக்கா, வந்து உங்க கையால எங்க எல்லாருக்கும் ஒரு கப் காஃபி போட்டு தாங்க. நீங்க இத்தனை நாள் இல்லாம நாங்க எல்லாரும் சரியா சாப்பிடவே இல்ல தெரியுமா? நல்ல காஃபில இருந்து ஆரம்பிக்கலாம். உன்னோட ஆட்டோலாம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தாண்டி. இதோ இந்த செல்போன்ல நீ வாசுகி வீட்ல அடிச்ச கூத்து எல்லாத்தையுமே படம் புடிச்சு வச்சிருக்கேன். மித்ரா, தேனி என்ன சொன்னான்னு கேட்டது இல்லம்மா உனக்கு? என்னடா வீட்டுக்கு வந்தது வராதுமே காஃபி போட்டு தர சொல்றாங்களேன்னு நினைக்கிறியா? அவ சொன்னது கரெக்டு தாம்மா. நீ ஒருத்தி இல்லாததுனால இந்த 2 நாள் எங்க நாக்கே செத்து போச்சுமா. உன் கையால ஒரு காஃபி குடிச்சாதான் எங்களுக்கு நல்லா இருக்கும். காஃபி தானம்மா, இருங்க நானே 2 நிமிஷத்துல போட்டு எடுத்துட்டு வரேன். மித்ரா, பேக் எடுத்துட்டு எங்க போறீங்க? சாரி சார். என்னாச்சு உங்களுக்கு? வந்ததுல இருந்து ஒரே ஹாஃப் மைண்டாவே இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், டிராவல் பண்ணல, அதான் டல்லா தெரியறேன்னு நினைக்கிறேன். நான் அதை சொல்லலைங்க. தேனு காஃபி வேணும்னு கேட்டா அதை காதிலே வாங்காத மாதிரி நின்னீங்க. இப்ப என்னடானா பேக் எடுத்துட்டு கிச்சனுக்கு போறீங்க, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நான் நல்லா தான் இருக்கேன். தூங்காம டிராவல் பண்ணிருக்கேன்ல, அதான். நானும் உங்களோட சேர்ந்து காஃபி குடிச்சா எல்லாமே சரியாயிடும். நான் காஃபி கொண்டு வரேன். சரி. அப்பா, காஃபி கிடைச்சிரும்.
புண்ணாக்கு மட்டும் சும்மாவே இருக்க மாட்டா போல இருக்கு மாப்ள. ஆமாயா. இப்படியோ நம்ம வீட்டை கண்டுபிடிச்சிட்டு வந்து நம்ம உயிரிடிக்கிற ஃபங்க்ஷனை வீடியோ எடுத்துருக்கானா பாத்துக்கோங்க. அதுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். அந்த புண்ணாக்கு மட்டும் Correct, சும்மா மாம்சே. விடக்கூடாது மாப்ள. ஆமா மாம்சே, மித்ரா மேல அந்த பொம்பளைக்கு என்னதான் கோவம் தெரியல, எப்ப பார்த்தாலும் வம்பிழுத்துக்கிட்டே இருக்கிறா. இங்க பாரு மாம்சே, அந்த செல்போன் அந்த பொம்பளை கிட்ட இருக்கிற வரைக்கும் மித்ராக்கு எப்பவுமே பிரச்சனை தான். எப்படியாவது அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அந்த செல்போனை புடுங்கணும்யா. செல்போனை மட்டும் இல்ல மாப்ள, அவ முகத்துல இருக்க 2 கண்ணு அது ரெண்டையும் புடிங்கி எடுத்துடணும். நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எனக்கு அந்த செல்போனை சரி புடிங்கி கண்ணை கொடுத்து. காக்காய் கொடுத்தான். அந்த வாசுகி வீட்ல அந்த டிரைவர், செக்யூரிட்டி, அந்த மித்ரா 3 பேரும் அடிச்ச கூத்த என் மொபைல்ல நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன்ல, அந்த வீடியோ மட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம திரும்ப கிடைச்சிட்டா போதும். அந்த மித்ராவை கூடிய சீக்கிரமே அந்த வீட்டை விட்டு நான் துரத்திடுவேன். இருக்குடி, உனக்கு இருக்கு. என்ன மாம்சே எங்கேயுமே காணோம்? எங்க மாப்ள போக போறா? இங்கதான் எங்கேயாவது ஆட்டோல ஏறி சுத்திட்டு இருப்பா. பிடிச்சிடலாம். ஐயோ மாம்சு, அந்த பொம்பளை ஷாப்பிங் போறதுக்குலாம் இந்த தெருவை தான் யூஸ் பண்ணுவோம். அந்த தெரு முனையில போய் நின்னுனா கண்டிப்பா பிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். போ மாப்ள போய் பார்க்கலாம். நீ வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கையை இனிமேல் சந்தோஷமாக வாழலாம். எங்களால் இனிமேல் உனக்கு எந்த தொந்தரவுமே வராது. தானியா, எனக்கு கிருஷ்ணராசம் போட்டு பூஜை எல்லாம் பண்ணாங்க தெரியுமா? கிருஷ்ண வேஷமா? ஆமா. புது ட்ரெஸ், கழுத்து ஃபுல்லா கோல்டு நகை, ஃப்ளூட்டு, மயில் தோகை, செம்ம ஜாலியா இருந்துச்சு தெரியுமா? கோல்டு நகையா? நல்லா பாத்தியா? கவரிங்கா இருக்க போகுது. இல்ல தானியா, கோல்டு தான். இதெல்லாம் உனக்கு யார் பண்ணா? அது அது அவங்க பேரை மறந்துட்டேன் தானியா. அவங்க எங்க அம்மாவோட ஃப்ரெண்டு தான். என்ன காஃபி போடுறேன்னு போனா ஆளை காணுமே. காஃபி போடுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுமா என்ன? பாப்போம். சரி விக்ரம், நீ அது பண்ணு, நான் கலர் பண்றேன். பால் பொங்குறது கூட கவனிக்காம என்ன பண்றா மித்ரா? ஐயோ சாரிமா, சாரி. பால் பொங்குனதை கவனிக்காம ஏதோ நினைப்புல இருந்துட்டேன். அதுதான் நல்லாவே தெரியுது. என்னாச்சு மித்ரா உனக்கு? போன இடத்துல ஏதாவது பிரச்சனையாமா? இல்லம்மா, எனக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? டிராவல் பண்ண டயர்டு, அதான். கார்த்திக் உங்ககிட்ட கேட்டப்ப கூட எனக்கு தெரியலம்மா. அவன் கரெக்டா தான் உங்ககிட்ட கேட்டிருக்கான். உன்னை பத்தி அவன் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கான். இல்லைன்னா உன் முகத்தை பார்த்தது என்ன பிரச்சனைன்னு கேட்டிருப்பானா? ஐயோ அம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்தா எல்லாம் சரியாயிடும். என்னமோ நீ சொல்ற, நானும் அதை நம்புறேன். ஆனா ஒண்ணு மட்டும் கண்டிப்பா தெரியுது. என்கிட்ட ஏதோ சொல்ல முடியாத அளவுக்கு உங்ககிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. எனக்கு பிரச்சனைனா உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? சரிம்மா, அதான் சொல்லிட்டேனே, நான் உன்னை முழுசா நம்புறேன்னு. சரி, நீ போய் ரூம்ல ரெஸ்ட் எடுப்போ. நான் காஃபி போட்டு கொண்டு வரேன் உனக்கு. பரவாயில்லம்மா, நீங்க போங்கம்மா, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். மித்ரா, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ, நான் பாத்துக்கிறேன். போ போ. அங்க ஒரு ஆட்டோ கிராஸ் ஆச்சு மாப்ள. உள்ள புண்ணாக்கு மட்டும் உட்கார்ந்திருக்க மாதிரியே இருந்தது. அங்கே? ஆமா, அங்க அந்த கட்டல. ரைட்ல தான் போச்சு. ரைட்ல திருப்பு. ரைட்ல திருப்பு. அது அந்த புண்ணாக்கு கூட தான் மாப்ள.
திரும்ப பார்த்து ரோட்டுக்கு நடுவில் ஸ்விமிங் பூல் இருக்கு, இறக்கிறாத. போ போ. எங்க போற? சில்லறை எடு. சில்லறை இல்லம்மா, 10 ரூபா தானம்மா. 10 ரூபா தானாவா? இங்க பாருப்பா, ஒத்த ரூபாயா இருந்தாலும் அது ஏன் காசு. எனக்கு என் காசு வேணும், கொடு. ஏம்மா 300 ரூபா சவாரிக்கு பாதிக்கு பாதி பேரம் பேசி கூட்டு வந்திருக்கீங்க. 10 ரூபா காசு கூட விட்டு கொடுக்க மாட்டீங்களா? அதெல்லாம் முடியாது. 10 ரூபானாலும் காசு காசு தானே. காசை எடுத்து வச்சுட்டு அப்புறம் வண்டி எடுத்துட்டு போ. மாப்பிள்ள பொண்ணாக்கு மட்டும் ஆட்டோக்காரங்கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணுது, என்ன பண்ணலாம்? இங்க வரும் மாம்சு, நீ போ நல்ல நேரமா பார்த்து சில்லற மாத்திர மாதிரி அவங்கள்ட்ட பேச்சு கொடு. அப்புறம் உன் லூஸ் மாதிரி பேண்ட் கத்துவல, அப்படியே கத்து. பதறும் போது செல்போனை புட்டிட்டு ஓடி வந்து. என்ன மாம்சு நான் சொல்றது? சூப்பர் ஐடியா. போயிட்டு வா. சில்லறை நீங்களே மாத்தி கொடுங்க. இரு. சார் ஹெல்மெட் போட்டவரே நில்லுங்க நில்லுங்க. ஆமா சார், நீங்க ரோட்ல நடந்து தானே போயிட்டு இருக்கீங்க, எதுக்கு ஹெல்மெட் போட்டிருக்கீங்க? வெயில் போட்டா கிளாமர் குறைஞ்சிருங்கறதுக்காக ஹெல்மெட் போட்டிருக்கேன். சரி ஏதோ ஒண்ணு 500 ரூபாய்க்கு சில்லறை வச்சிருந்தா கொடுங்களேன். யூ வாண்டிங் சேஞ்ச் கிவிங் எங்க இருக்கு? 1 2 3 1 2 இருக்கு. 100 200 சரியா இருக்கு. ஐயோ போன். ஐயோ திருடைய போன் எடுத்துட்டு ஓடுறானே. ஐயோ என் போன் எடுத்துட்டு ஓடுறாப்பா திருட. ஐயோ திருடைய போன் எடுத்துட்டு போய்டான். டேய் டேய் உன்ன தாண்டா நின்றா. டேய் போடா போடா பயலே. டேய் 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 உள்ள டேய் டேய் லூஸ் மாம்சு, நான் தான் வண்டியில ஏறியா. டேய் பிடிச்சிட்டாயா? என் போன் எங்க? என் போன் எங்க? போன் திருநவன் இப்பதான் எஸ்கேப் ஆனா, பிடிக்க முடியலமா. போயிட்டான். ஐயோ என் செல்போன் போச்சா? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ மா, அழுது புலம்புறதுனால செல்போன் திருப்பி வராது. சீக்கிரமா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஆமா ஆமா, முதல்ல அந்த நம்பரை பிளாக் பண்ணுங்க, இல்லனா திருட்டு பசங்க அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. 10 ரூபா காசுக்காக 10,000 ரூபாய் செல்போனை இப்படி பறி கொடுத்துட்டியாமா? ஐயோ அது 10,000 இல்லப்பா, அந்த செல்போன் கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. ரிப்பேர் பண்ண தான் நான் எடுத்துட்டு வந்தேன். அதுக்குள்ள இந்த படுபாவி ஏதோ புடிக்கிட்டு ஓடிட்டானே. என்னது ரிப்பேர் பண்ண எடுத்துட்டு வந்தீங்களா? ஏமா உடஞ்சு போன போன எதுக்குமா திருடினானுங்க? எனக்கு தெரிஞ்சு 10 ரூபா காசுக்கு என்கிட்ட வம்பு பண்ண மாதிரி யாருக்கிட்டயோ பிரச்சனை பண்ணிருக்கீங்க. அதான் அவனுங்க ஃபாலோ பண்ணி வந்து செல்போனை புடிங்கிட்டு போயிட்டானுங்க. இதுக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போயிடாதீங்க, அப்புறம் உங்களை தான் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவாங்க. ஐயோ போங்கயா, கிளம்புங்கயா, போங்கம்மா. வாங்க போலாம். நாகு, இவன் சொல்றத பார்த்தா இது அந்த மித்ராவோட வேலையா தான் இருக்கும். அவதான் ஆள் அனுப்பி என் போனை புடுங்கிட்டு வர சொல்லிருப்பா. அந்த மித்ரா சாதாரண ஆள் இல்ல. ஐயோ அவகிட்ட அந்த வீடியோ விஷயத்த சொன்னதுதான் தப்பு. அடியே மித்ரா, நான் உனக்கு பாவம் பார்த்து பெருசா எதுவும் உன்னை பண்ணாம இருந்த பாரு. அடியே, எப்ப நீ ஆளை வச்சு இப்படி ஒரு வேலையை செய்ய துணிஞ்சிட்டியோ, இதுக்கப்புறம் நானும் இறங்கி அடிக்கிறேன்டி. அடுத்து நான் உனக்கு கொடுக்க போற அடி மரண அடிதாண்டி. நாகலட்சுமி அம்மாக்கு மட்டும் அந்த வீடியோ கிடைச்சிருச்சுன்னா அவ்வளோதான். அடுத்த நொடியே
காந்திமதி அம்மா கிட்ட காட்டிடுவாங்க. இந்த 6 வருஷமா நான் சேர்த்து வச்சிருந்த நல்ல பேரெல்லாம் ஒரே நாள்ல என்னை விட்டு போயிடும். கடவுளே, நீதான் நாகலட்சுமி அம்மா கிட்ட இருந்து என்ன காப்பாத்தணும். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் கழட்டுறீங்களா? போக மாட்டேன், நான் கழட்ட மாட்டேன். புண்ணாக்கு மட்டும் பார்த்துட்டு அவ்வளோதான், பயமா இருக்கு. யோ கழட்டியா, 15 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம், கழட்டு. 15 கிலோமீட்டரா? வந்ததே தெரியல. இருந்தாலும் மாப்பிள அந்த புண்ணாக்கு மட்டும் நினைச்சா மனசுல படப்படாங்க. பொம்பளை பார்த்தா உனக்கு அவ்வளோ பயம் இல்லை? ஆமா மாப்பிள, அது மூஞ்சி பார்த்தா அதை விட பயமா இருக்கு. ஐயோ, வினய் தான் கால் பண்றாரு. ஹலோ ஹலோ, என்னாச்சுங்க? அவங்க எங்க இருக்காங்கன்னு பாத்துட்டீங்களா? மித்ரா பதறாத, காம் டவுன். நான் இருக்கும்போது நீ ஏன் டென்ஷன் ஆகணும்? நாகலட்சுமி அம்மாவோட செல்போன் இப்போ நம்ம கையில் வந்துருச்சு. கைக்கு வந்துருச்சா? ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏய் என்ன மித்ரா, இந்த சின்ன விஷயத்துக்குலாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? இது சின்ன விஷயம் இல்லைங்க. அவங்க என்கிட்ட இப்படி ஒரு வீடியோ இருக்குன்னு சொன்னதுல இருந்து என்னால நார்மலாவே இருக்க முடியல. எவ்வளவு டென்ஷனா இருந்துச்சு தெரியுமா? என்ன மித்ரா, அந்த அம்மா மிரட்டினதுக்கா நீ இவ்வளோ பதட்டமாகற? இல்ல வினய், உங்களுக்கு தெரியாது. அவங்க சொன்ன மாதிரி அந்த வீடியோவை மட்டும் காந்திமதி அம்மா கிட்ட காமிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த வீட்ல இருக்கிற மரியாதையே போயிடும். நான் சென்னைக்கு போனதா சொன்ன ஒரு பொய் என்னை எந்த அளவுக்கு கில்ட்டி ஆக்கிடுச்சு தெரியுமா? இப்போ வரைக்கும் ஏன்டா அந்த மாதிரி ஒரு பொய் சொன்னோன்னு இருக்கு. ஹேய், நீ நல்ல விஷயத்துக்காக தானே பொய் சொன்ன. இதுக்கே நீ இவ்வளோ ஃபீல் பண்ற? மித்ரா, நீ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போன விஷயம் அந்த வீட்டில் யாருக்குமே தெரிய போறதில்ல. ஓகே, நீ கவலைப்படாம இரு, சரியா? மித்ரா, அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்க. இப்போ நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு பிடிக்காது தான், இருந்தாலும் சொல்றேன். ஏன்னா இது சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அதான் சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன சொல்லுங்க. மித்ரா, நீ இனிமே அந்த அம்மா கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். உண்மையை சொல்லணும்னா இப்போ அந்த அம்மா நிஜமாவே நாகலட்சுமி தான். அதுவும் சாதாரண நாகம் இல்லை, அடிப்பட்ட நாகம். மித்ரா, அந்த அம்மா கிட்ட இருந்து செல்போனை ஆள் வச்சு கொடுக்குனது நீதாங்கிறது அந்த அம்மாவுக்கு கன்ஃபார்மாக தெரியும். இப்போ அவங்க கையில் இருந்த ஒரே எவிடன்ஸையும் பிடிக்கிட்டாங்கன்னு உன் மேலே செம்ம கோவத்தில் இருக்கும். அந்த கோவத்தை முழுசாக உன் மேலே தான் காட்டும். கொஞ்சம் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மட்டும் இல்லை மித்ரா, அடுத்து உன் மேலே என்னெல்லாம் பழி போடலான்னு பார்க்கும். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. விக்ரமையும் பத்திரமா பார்த்துக்கோ மித்ரா. சரிங்க. மித்ரா, நீ இப்போ என்ன சொன்ன? எனக்கு சரியா கேட்கல. சரி, நீங்க சொன்ன மாதிரி அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கேன்னு சொன்னேன். சரி, ஓகே. ஓகே. என்ன மாப்பிள்ள சிரிக்கிற? திடீர்னு சந்தோஷமாயிட்ட? மித்ரா என்ன நீ பண்ண சத்தியத்தை கேன்சல் பண்ணிட்டாளா? அப்போ திரும்பவும் நம்ம அந்த வீட்டுக்கு போலாமா? அதெல்லாம் இல்லை மாம்சு. அப்போ எதுக்கு ஹாப்பியான? மாம்சு, நான் அவளுக்கு அட்வைஸ் பண்ணதுக்கு சரிங்கன்னு சொன்னாயா? சரிங்கன்னு சொன்னதுக்காக ஹாப்பியான? அட போ மாப்பிள்ள, நான் கூட ஏதோ நீங்கள் பண்ண சத்தியத்தை கேன்சல் பண்ணிட்டேன், திரும்ப வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருப்பா. நானும் விக்ரம தினமும் தூக்கி கொஞ்சிட்டு இருக்கலாம்னு நினச்சேன். சரிங்கன்னு சொன்னதுக்கு எனக்கு ஹாப்பி ஆகிட்டேன். யோ, பின்ன இருக்காதா? நான் எது சொன்னாலும் எல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் எனக்கு சொல்ல தேவையில்லைன்னு சொல்கிறவ இன்னைக்கு நான் சொன்ன அட்வைஸ் கேட்டு சரிங்கன்னு சொல்லியிருக்காயா? அது மட்டும் இல்லை, அந்த நாகலட்சுமி கிட்ட ஜாக்கிரதையா இருக்கேன்னு சொல்கிறா மாம்சு. யோ, திடீர்னு இந்த மாதிரி சொன்னா எனக்கு ஹாப்பியாக தானே இருக்கும். இவர் பெரிய காலேஜ் ப்ரொஃபஸர், அட்வைஸ் பண்ணாராமா, அந்த அம்மா கேட்டுச்சாமா. அட ஏன் மாப்பிள்ள, ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, ஜாக்கிரதை இருன்னு சொல்லியிருக்க, அவளும் சரிங்கன்னு இருக்கா. இதெல்லாம் ஒரு ஃப்ளோவில் வரும். இதுக்கு இப்போ நம்ம பெருசாக ஹாப்பி ஆகிட்டேன்னுட்டு, அடுப்பில் வச்ச காப்பி ஆகிட்டேன்னுட்டு. மாம்சே, மித்ரா கிட்ட இருந்து எந்த வார்த்தை ஃப்ளோவில் வரும், எந்த வார்த்தை மனசுலேருந்து வரும்னு
அவளை லவ் பண்ணிட்டு இருக்க எனக்கு தெரியாதாயா? ஆமாம் மாப்ள, உங்களுக்கு தெரியாத லவ்வா? எனக்கு என்ன பார்த்து லவ்வை பற்றி நான் என்ன முன்ன பண்ண யாராவது லவ்ஸ் பண்ணியிருக்கேனா என்ன? யோ மாம்சு, இப்போ நீ என்னை கலாய்க்கிறேன்னு நினச்சி பேசிட்டு இருக்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நீ பயங்கரமாக சந்தோஷப்படுறேன்னு எனக்கு தெரியும். எட்டி பார்த்தியா? ஆமாம் மாப்ள, சந்தோஷமாக தான் இருக்கு. அதெல்லாம் அப்படிதான் மாம்சு. மாம்சு, மித்ராவுக்கு எம்எல்ஏ இப்போ கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் வந்திருக்கு. இப்போ அவளை விட்டு விலகி போறேங்கிறது அவ மனசுக்குள்ள ஏதோ ஒரு சின்னதா ஃபீல் வந்திருக்கியா? அதோட வெளிப்பாடு தான்யா இந்த சரிங்கெல்லாம்.